எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் தாமரை அவர்கள் யாருக்குமே தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை சோசியல் மீடியாக்களை ஏற்படுத்தியிருக்கு, மிக பெரும் அளவுக்கு கவலைகளை சோசியல் மீடியாக்களை ஏற்படுத்தியிருக்கு. ஆதி அவர்கள் என்னென்ன ஏமாற்றுத்தனம் பண்ணார், அதை எப்படியெல்லாம் பண்ணார், இப்படி பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை அடுக்கடுக்காக தாமரை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோ குழப்பலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை அவர்களுடைய வீடியோக்கள் தான். பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுலேருந்து தாமரை அவர்கள் வீடியோக்களை வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப தற்போது ஒரு குறிப்பிட்ட விஷயம் அவங்க சொன்னது மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி அவன் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஃப்ராடு, ஆதி நல்லவனே கிடையாது, என்னுடைய காசை கொண்டு போயிட்டு என்னுடைய நகையை கொண்டு போயிட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த நகையை விற்று பணமாக்கிட்டான், என்கிட்ட அதுக்கு செலவாயிடுச்சு இதுக்கு செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டான், அவன் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தாமரை. இப்படிலாம் இருக்கிறப்ப அதற்கு ஒரு ரிப்ளை கொடுக்க மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை என்னை பற்றி தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாமரை எதனால இப்படி என்னை பற்றி தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களை பற்றி நான் வெளியே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறத பயந்துக்கிட்டு தான் இப்போயே என்னை பற்றி தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ நான் ஏதாவது தாமரை பற்றி தவறாக சொன்னால் அவங்க அப்படி சொன்னதுனால நான் இப்படி சொல்கிறேன், அதனால் நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னு மக்கள் நினச்சிப்பாங்க. அதை அப்படியே ஃபார்ம் பண்ணிக்கலாம், நான் இப்படி சொன்னதுனால என் மேலே இப்படி பொய்யான விஷயங்கள்லாம் சொல்கிறான்னு தாமரை சொல்கிறதுக்காகத்தான் இப்படி என் மேலே பொய் எடுக்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாமரை பற்றின சில ரகசியமான விஷயங்களை நான் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன், கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நபர் சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. இப்படிலாம் இருக்கிறப்ப தற்போது பார்த்தீங்கன்னா நேயர்களே, தாமரை அவர்கள் ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ஆதி அப்படிங்கிற நபர் மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றிருக்காரன், அவன் கொள்ளையடிக்காத இடமே கிடையாது, ஏமாற்றாத இடமே கிடையாது, அவனால் ஏமாற்றப்படாத பெண்களே கிடையாது, அந்த அளவுக்கு அவன் மோசமானவன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கடையில் ஃபோன்பே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இடத்துல 1 லட்ச ரூபா பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிவிட்டு ஏதோ அர்ஜென்ட்டாக ஃபோன் கால் வருது அப்படின்னு அந்த கடைக்காரங்கிட்ட சொல்லிவிட்டு தூரமாக போயிட்டு ரிட்டன் அவங்க ஃபோன் பண்ணும்போது அந்த கடைக்காரங்க ஃபோன் பண்ணும்போது, இல்லை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு வந்துடுறேன் சொல்லிட்டு அதை 1 லட்சத்தையும் அந்த ஃபோன் கடைக்காரங்கிட்ட ஏமாற்றிட்டான். இப்படி ஆதி அவன் பண்ணாத ஏமாற்றுத்தனமே கிடையாது, சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு ஒரு திடுக்கிடும் ஒரு விஷயத்தை தாமரை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேர்களை இப்படி தாமரை அவர்கள் அடுக்கடுக்காக பல அதிர்ச்சியான விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.